குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 552 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியது. திருச்சி மாவட்டம் அருவாக்குடி, கள்ளுக்குடி, சோமரசம்பேட்டை, அல்லித்துறை பகுதிகளில் சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்துக்கு வினாடிக்கு 1400 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் யாரும் குளிக்கவோ கடக்கவோ கூடாது என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் டூரிஸ்டுகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ் அருகே உள்ள செங்குளம் கண்மாய் நிரம்பி கலெக்டர் ஆபீஸுக்குள் நீர் புகுந்தது. 2வது நாளாக மழை நீர் தேங்கி உள்ளது. இதேபோன்று அரசு மருத்துவமனைக்கு உள்ளேயும் மழை நீர் தேங்கி நிற்கிறது. தூத்துக்குடியில் பெய்து வரும் தொடர் மழையால் PNT காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் போன்ற பகுதிகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. மக்கள் வீடுகளை காலி செய்து உறவினர் வீடுகளில் தஞ்சம் புகுந்தனர். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் கரையோரத்தில் சகஜ நிலை திரும்பியுள்ளது. திருப்பத்தூரில் பெய்து வரும் தொடர் மழையால் 2000 ஏக்கர் வாழைக்கன்றுகள் சேதமடைந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நெம்மேலி, நெட்டிக்குளம், காசாங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. மழைநீர் சூழ்ந்து குளமாகிய ஊர். தூத்துக்குடியில் பாதி வீடு காலி. தூத்துக்குடி மாவட்டம் முழுதும் 3 நாட்களாக கனமழை கொட்டியது. மாநகர பகுதியில் பல தாழ்வான பகுதிகள் நீர் தேங்கி குளம் போல் காணப்பட்டது. இதில் கோரம்பள்ளத்தில் உள்ள கலெக்டர் ஆபீஸும் தப்பவில்லை. நேற்று மாலை கலெக்டர் ஆபீஸ் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. அங்கிருந்து வெளியேறிய நீர் PNT காலனி, கதிர்வேல் நகர் போன்ற பகுதிகளிலும் வீடுகளை சூழ்ந்தது. நேற்று மாலை முதல் மழை முற்றிலும் நின்றுவிட்டாலும் இன்னும் நீர் வடிந்தபாடில்லை. 50%த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை பூட்டி உறவினர்கள் வீடு மற்றும் தங்கும் விடுதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். அப்பகுதி முழுதும் குளம் போல் காட்சியளிக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மின் மோட்டார்கள் மூலம் நீரை வெளியேற்ற கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு நிதியை வீணடிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம். அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம். சென்னை வானகரத்தில் உள்ள மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் துவங்கியது. கட்சியின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்பட பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் 2523 பேரும் சிறப்பு அழைப்பாளர்கள் 1000 பேரும் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெஞ்சல் புயல் பாதிப்புகளின் போது சரியாக செயல்படாதது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதிக வரி விதிப்பு, டங்ஸ்டன் சுரங்கத்தை ஆரம்பத்திலேயே தடுக்க தவறியது ஆகியவற்றை கண்டித்து திமுக அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஃபார்முலா 4 கார் பந்தயம், கடலில் பேனா நினைவு சின்னம் ஆகியவற்றுக்காக அரசு நிதியை திமுக அரசு வீணடிப்பதை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தவறியது, முஸ்லிம் சிறை கைதிகளை விடுதலை செய்ய முயற்சி எடுக்காத திமுக அரசை கண்டிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும். தமிழகத்துக்கான நிதி பகிர்வை பாரபட்சமின்றி வழங்க வேண்டும். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க சட்ட திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றினர். 2024 லோக்சபா தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல், 2026 சட்டசபை தேர்தல் தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசனை நடத்த உள்ளனர். காய்ச்சல், சளி, இருமலால் 8 லட்சம் பேர் பாதிப்பு. தமிழகத்தில் பருவநிலை பாதிப்பால் 8 லட்சம் பேர் வரை ஏதேனும் ஒரு வகையில் காய்ச்சல், சளி, வறட்டு இருமல், உடல் சோர்வு, வலி உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலால் 75% பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்டு இருமல், சளி, தலைவலியுடன் கூடிய காய்ச்சல் பாதிப்புகள் மக்களை தொடர்ந்து வருகின்றன என மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. டெங்கு, சிக்கன்குனியா, நுரையீரல் தொற்று, டைபாய்டு உள்ளிட்ட காய்ச்சல்களும் வேகமாக பரவி வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை குறிப்பிட்டுள்ளது. இந்த பருவகால பாதிப்புகள் ஜனவரி மாதம் வரை தொடரும். எனவே மக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். ஒரே பகுதியில் பலர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் மாசடைந்து இருப்பதை உணர்ந்து உடனடியாக அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். https://
ihip.muhfw.gov.in/cbs என்ற இணையதளத்திலும் சுய விவரங்களை சமர்ப்பித்து காய்ச்சல் தகவல்களை பதிவேற்றம் செய்யலாம். அதன்படி அப்பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்படுவதுடன் காய்ச்சல் பாதிப்புகளை கண்டறிந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை உறுதியளித்துள்ளது. EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை. காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். அவரது உடல் மருத்துவமனையிலிருந்து மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அங்கு EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள், மக்கள் என பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை அவரது உடலுக்கு இறுதி சடங்குகள் நடைபெறுகின்றன. அதனைத் தொடர்ந்து அவரது உடல் ராமாவரம் மீன்மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் மறைந்த EVKS இளங்கோவனின் பொது வாழ்வை போற்றும் விதமாக அவரது உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெறும் என தமிழக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் மட்டுமல்லாது இந்திய அரசியலில் சிறப்பாக மக்கள் பணியாற்றியவர் மறைந்த EVKS இளங்கோவன் என்று தமிழக அரசு பாராட்டியுள்ளது. நெருங்கும் சட்டசபை தேர்தல், அதகளமாகும் டில்லி அரசியல், கெஜ்ரிவால் வியூகம் ஜெயக்குமார். ஆம் ஆத்மி ஆட்சி செய்யும் டில்லி சட்டசபைக்கு வரும் பிப்ரவரியில் தேர்தல் நடக்க உள்ளது. இந்த தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் சொல்லிவிட்டார். மொத்தம் 70 தொகுதிகளை கொண்ட டில்லி சட்டசபைக்கு 20 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவித்துவிட்டார். இதில் 18 MLAக்களுக்கு மீண்டும் சீட் வழங்காமல் புதுமுகங்களை அறிவித்துள்ளார். துணை முதல்வராக இருந்து மதுபான ஊழல் குற்றச்சாட்டில் கைதாகி சிறை சென்ற மணிஷ் சிசோடியாவின் தொகுதியும் மாற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3 முறை முதல்வராக பதவி வகித்தவர் கெஜ்ரிவால். 2020இல் நடந்த சட்டசபை தேர்தலில் அவரது கட்சி 70இல் 62 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. இந்த முறை அந்த அளவிற்கு வெற்றி பெற முடியாது என்கின்றனர் பாஜகவினர். ஒரு சாதாரண மனிதன் என சொல்லிக் கொள்ளும் கெஜ்ரிவால் தன் பங்களாவில் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து எப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தார் என்பதற்கான வீடியோவையும் பாஜக வெளியிட்டது. இதற்கு கெஜ்ரிவால் பதிலை சொல்லவில்லை. இருப்பினும் இந்த முறையும் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் நடுநிலையாளர்கள். காரணம், பாஜகவிலோ அல்லது காங்கிரசிலோ டில்லி முதல்வராக வர ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த தலைவர் இல்லை என்கின்றனர். ஆனாலும் கடந்த முறை வந்த அளவிற்கு மெஜாரிட்டியாக இப்போது வர முடியாது என்றும் கூறுகின்றனர். புயல் மழையிலும் குறையாத மீன் விற்பனை, களைகட்டிய காசிமேடு. புயல் அறிகுறி மற்றும் மழை காரணமாக சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சில மீனவர்கள் மட்டும் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வந்தனர். பெரிய வகை மீன்களின் வரத்து சற்று குறைவாகவே இருந்தது. இருந்தபோதிலும் சென்ற வாரத்தைப் போலவே இந்த வாரமும் மீன்களின் விலை குறைந்தே காணப்பட்டது. இதனால் மீன் பிரியர்கள் கிலோ கணக்கில் மீன்களை வாங்கி சென்றனர். பெரிய வகை மீன்களான வஞ்சிரம் கிலோ 700 ரூபாய், பாறை கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனையானது. அதேபோல ஷீலா, கொடுவா, சங்கரா உள்ளிட்ட மீன்களின் வரத்தும் அதிகமாக இருந்தது. மீன் பிரியர்கள் அதிகாலை முதலே மீன்களை போட்டி போட்டு வாங்கி சென்றனர். ஆயுள் விருத்தி வேண்டும், ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருத்தலம். திருத்தவாரியில் திரண்ட பக்தர்கள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயில். இந்தியாவிலேயே யமதர்மராஜனும் சித்திரகுப்தனும் தனி சன்னதியில் இருக்கும் இந்த கோயிலில் ஆயுள் விருத்தி வேண்டி நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். சிறப்புமிக்க இந்த கோயிலில் கார்த்திகை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு தீர்த்தவாரி வெகு விமரிசையாக நடந்தது. சுப்பிரமணியர், வள்ளி தேவசேனா, விநாயகர், சண்டிகேஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வசந்த மண்டபத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோயிலின் உள்ளே அமைந்துள்ள குப்த கங்கை திருக்குளத்தில் அசுர தேவருக்கு பாலபிஷேகம் செய்து தீர்த்தவாரி நடந்தது. 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குப்த கங்கையில் புனித நீராடி வழிபட்டனர். தீர்த்தவாரியை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.